ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையில் யாராவது நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும். இப்படி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போது நம்ம சரணாகதி ஆகிறதுங்கிறது தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான். ஒரு சிலர் குலதெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு செய்வாங்க, சில பேர் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளிவருவதற்கு யாருடைய உதவியும் கிடைக்காத பட்சத்தில் நம்ம அன்னபூரணி தாயை இந்த முறையில் வழிபாடு செய்யலாம். எல்லார் வீட்டிலையுமே அன்னபூரணி தாயாரோட சிலை இருக்கும், இல்லை படம் கூட வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சமையலறையில் அன்னபூரணி தாயாரோட படத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி நம்ம எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம வீட்டில் எந்த வித குறையும் அன்னத்திற்கு இருக்கக்கூடாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு குறையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வழிபாட்டை செய்வோம். ஆனால் நம்முடைய அந்த சாப்பாடை வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மெயினாக நம்ம செய்கிறோம். அன்னபூர்ணி தாயாரை பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு எப்படி வழிபாடு செய்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம்னு பார்த்தா அது பணம் தான். சிலர் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வராமல் கஷ்டப்படுவாங்க. சில பேர் வாங்கிய இடத்துல அது பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே அடிப்படையாக இருக்கிறது பணம். இந்த பணம் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நம்ம அன்னபூர்ணி தாயாரை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்போது நவராத்திரியும் வருது, வளர்பிறையும் இருக்குது. வளர்பிறையில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் அன்னபூர்ணி அம்மா வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே அன்னபூர்ணி தாயாரோட சிலையை வைக்கணும். அடுத்தது பார்த்தா நமக்கு மஞ்சள் தூள் வேணும். இந்த மஞ்சள் வெள்ளை மஞ்சள் தூளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வெள்ளை மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்னபூர்ணி அம்மா சிலையை கிழக்கு பார்த்தவரை அந்த அரிசியில் வைங்க. நம்ம ஒரு விரிப்பு போட்டு விரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு வடக்கு பார்த்தவரை நம்ம உட்காந்துக்கணும். அன்னபூர்ணி தாயாருக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்யும் பொழுது அன்னபூர்ணி தாயாரோட மந்திரத்தை சொல்லணும். இதில் மெயின் இதில் இருக்கக்கூடிய சூட்சம்னு பார்த்தா அந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 27 முறை சொல்லலாம், அதிகபட்சம் 108 முறை கூட சொல்லலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வழிபாட்டை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்வது ரொம்ப சிறப்பான. அதைவிட 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் செஞ்சோம் அப்படின்னா இதோட பலன் பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். அப்படியே அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மாவோட சிலை அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் அன்னபூர்ணி தாயாருக்கு அர்ச்சனை செஞ்சிங்க இல்லையா, மஞ்சள், அதை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. அந்த அரிசியிலேருந்து 2 எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்கோங்க. மீதம் இருக்கிற அரிசியை நீங்கள் எறும்பு புற்று இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல போய் போடலாம். அதாவது அந்த அரிசியை அடிச்சுட்டு மாவு மாதிரி கூட அந்த எறும்பு புற்றில் போடலாம். நம்ம அந்த எறும்பு புற்றில் போடும்போது அந்த எறும்பு அதை எடுத்து சாப்பிட்டாலே நம்முடைய கர்மம் அனைத்துமே குறையும். நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பாவம் செய்திருந்தாலும் அது அந்த நிமிஷம் நம்மளை விட்டுட்டு போயிடும். அந்த அளவுக்கு. ஏன்னா எறும்புக்கு அன்னதானம் செய்யறதுங்கிறது நம்ம லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த ஒரு பலனை இந்த எறும்புக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அது நமக்கு கிடைக்கும். அதனால் எறும்பு புற்று இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டுருங்க. அதை மாவு அடிச்சும் போடலாம், இல்லை அரிசியாகவும் நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்குரிய வழியை அன்னபூர்ணி தாயார் காட்டுவாங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். பணம் ரீதியான ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த மந்திரத்தை பார்த்துடலாம். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் அன்னபூர்ணாய நமக.
ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் அன்னபூர்ணாய நமக. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு குறைவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத விட அன்னபூர்ணி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பண ரீதியான அனைத்து பிரச்சனையும் நமக்கு தீரணுங்கிறதுக்காக இந்த வழிபாடை நம்ம செய்கிறோம். அனைத்து விதமான நன்மைகளுமே இந்த வழிபாடில் நமக்கு கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்முடைய வம்சத்திற்கே அந்த புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 அருமையான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு. ஏன்னா இது வந்து நம்ம அன்னதானம் செய்த பலன், நமக்கு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடு. அதனால் மறக்காமல் ஒரு முறையாவது ஒரு 48 நாட்களுக்கு இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளும் உடைக்கப்படுறத உங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். முழு நம்பிக்கையோட உங்களோட குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்து பாருங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் செய்து பாருங்கள். இல்லை செவ்வாய்க்கிழமையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் கிடைக்கக்கூடிய பலன் வந்து அபரிவிதமாக நீங்கள் உணரலாம். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.